வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆருக்கு இணைய வாழ்வீசிய ஒரு டிஸ்கோ சாந்தியோட தந்தை அவர்கள் அன்றைய சினிமாவின் ஒரு சுவாரஸ்யமான வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க. 1980-90களில் டிஸ்கோ சாந்தியோட கவர்ச்சி நடனம் இடம்பெறாத ஒரு தென்னிந்திய சினிமாவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கவர்ச்சி நடனத்தில் கொடிக்கட்டி பறந்தவங்கன்னே சொல்லலாம். அவங்களோட தங்கை லலிதா குமாரியும் ஒரு நடிகை தான். பிரகாஷ் ராஜோட முதல் மனைவின்ற சிறப்பும் இவருக்காகவே இருக்குன்னே சொல்லலாம். டிஸ்கோ சாந்தி லலிதா குமாரியோட அப்பா CL ஆனந்தன் அவர்கள் 1952 மலையாளத்தில் பிரேம் நசீரோட நடிப்பில் உருவான அச்சென்ற படத்தை தமிழில் தந்தைன்ற பெயரில் எடுத்திருக்காங்க. 1953 அந்த படத்தில் CL ஆனந்தன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சண்டை மற்றும் நடன கலைஞராக நிறைய படங்களில் தலை காட்டியவரை 1960 தான் ஹீரோவாக்கியிருக்காங்க. திருவனந்தபுரத்தை சேர்ந்த இவரோட தந்தை ஒரு நீதிபதி. மகனையும் தன்னோட துறையில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்பியிருக்காங்க. ஆனால் மகனோட தலைக்குள்ள சினிமா புகுந்து அவரை சென்னைக்கு விரட்டிடுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தயாரிப்பாளர் இயக்குனர்னு சொல்லி தாலியத் ஜூனியர் அவர்கள் பலருக்கும் வாழ்வளிச்சிருக்காங்க. இவரோட சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து இரவும் பகலுன்ற படத்தில் அறிமுகமானவர் தான் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1960 தாலியத் ஜூனியர் அவர்கள் எடுத்த ஒரு விஜயபுரி வீரன்ற பல சிறப்புகளை கொண்டிருந்துச்சுன்னே சொல்லலாம். தாலியத் ஜூனியர் வெளிநாட்டு இலக்கியங்களில் தீவிர ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காங்க. விஜயபுரி வீரன் படம் தத்ரி மல்கிரிடியஸ் பிரெஞ்சு நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட திரைக்கதையை AC திரிலோகச்சந்தர் எழுதியிருக்காங்க. அவர் அப்போது உதவி இயக்குனராக இருந்திருக்காங்க. விஜயபுர வீரனில் நாயகர்களாக நடித்த CL ஆனந்தன் அவர்கள் அப்போது துணை நடிகராக இருந்திருக்காங்க. மற்ற 2 பேருமே பாண்டி செல்வராஜ் மற்றும் SV ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரதான வேடத்தில் நடித்த ஹேமலதா TKS நாடக குழுவில் நடித்து வந்தவங்கன்னே சொல்கிறாங்க. ஒரு ஸ்டன் நடிகராக இருந்ததுனால CL ஆனந்தனோட சண்டை காட்சிகள்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும்னே சொல்லலாம். அந்த படத்தில் குறிப்பாக வால் சண்டை ரசிகர்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பையும் பெற்றுச்சு. அன்னைக்கு ரஞ்சன் MG ராமச்சந்திரன் 2 பேருமே வால் சண்டைக்கு பெயர் போனவங்க. அவங்களோட CL ஆனந்தனும் சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். விஜயபுரி வீரனோட வெற்றியை தொடர்ந்து ஆனந்தனுக்கு வாய்ப்புகள் நிறையவே குவிஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அந்த படம் ஒரு கரியர் லிஃப்டாக தான் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். AVM நிறுவனம் AC திரிலோகச்சந்திர இயக்குனராக்கி வீர திருமகன்ற படத்தை இதுக்கப்புறம் தயாரிச்சிருக்காங்க. அதில் CL ஆனந்தன் அவர்கள் நாயகனாக நடிச்சிருப்பாங்க. படமும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து தமிழ் மலையாளத்தில் ஆனந்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. 1971 ஆனை வளர்த்திய வானம்பாடியுடன் மென் அப்படிங்கிற ஒரு யானை வளர்த்த வானம்பாடியோட படத்தில் ஆனந்தன் அவர்கள் ஜெமினி கணேசனோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நாயகனாக நடிக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக விஜயகாந்தோட செந்தூர பூவ படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வெளியானதுக்கு அடுத்த வருடமே இவங்க இறந்து போயிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் CL ஆனந்தனுக்கு 4 ஆண் 3 பெண் என 7 குழந்தைகள் மொத்தம் இருந்திருக்காங்க. டிஸ்கோ சாந்தியும் லலிதா குமாரியும் ஹீரோவா கோலாச்சி அவரோட வாரிசுகள் யாருமே திரைத்துறையில் ஒரு பெரிய இடத்தை எட்டி பிடிக்கலன்னே சொல்லலாம். இது ஒரு துரதிருஷ்டம் கூட சொல்லலாம். CL ஆனந்தனால் அறிமுகமான விஜயபுரி வீரன் 1960 பிப்ரவரி 12 வெளியாகிருக்கு.